ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸில் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், ஸோ அதை ஷார்ட்டாக என்பின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதில் சம் நம்பர் 1 on 31st March 2018, ஸோ பாரத் கமர்ஷியல் பேங்க் லிமிடெட் ஃபைண்ட் இட்ஸ் அட்வான்சஸ் கிளாசிஃபைட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ அது கீழே கொடுத்துருக்கிறது பார்க்கலாம். பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் ருபீஸு. ஸோ ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் rupees 14,91,300, substandard assets 92,800, doubtful debts. ஸோ இதில் செக்யூர்டு, ஸோ இதெல்லாம் செக்யூர்டு வரும் அப்படின்னும்போது பார்த்தா, ஸோ டவுட்ஃபுல் டெட்ஸ் ஃபார் 1 year 25,660, doubtful debts for 1 year to 3 years 15,640, doubtful for more than 3 years 6,580, loss assets 10,350. So calculate the amount of provisions to be made by the bank against the above mentioned advances. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட்ஸில் ரொம்ப ஈஸியான சம் எது அப்படின்னாக்கா இதோ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இந்த சம் தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம், இது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ கொஸ்டினில் இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா முதல்ல மொத்தமாக அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அசட்ஸ், ஓகேவா. ஸோ அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னும்போது 14,91,300. ஸோ அடுத்தது சப் ஸ்டாண்டர்ட் அசட்ஸ், ஓகேவா. ஸோ சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 92,800. ஸோ அடுத்தது டவுட்ஃபுல் அசட்ஸ். ஸோ இந்த டவுட்ஃபுல் அசட்ஸில் அவங்க கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா, ஸோ அப் டு 1 year, அதுக்கப்புறம் 1 to 3 years, அதுக்கப்புறம் more than 3 years. ஸோ லாஸ்ட் என்ன அப்படின்னும்போது ஸோ லாஸ் அசட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்குது, அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே அமௌண்ட் அங்கங்கே கொஷினில் என்னென்ன அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே அப்படியே நம்ம எழுதிக்கலாம் இங்கே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 15,640 இதுவும் கொஷினில் கொடுத்தது தான். ஸோ அடுத்தது 6,580, ஸோ இதுவும் கொடுத்துருக்கா. ஸோ அடுத்தது லாஸ் அசட்ஸ், ஸோ அதுக்கு 10,350. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷினில் கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ எப்படி நம்ம சம்மு போடலாம் அப்படின்னும்போது பார்த்தோன்னா, ஸோ சிம்பிளான சம்மு. ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்தோன்னா அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி, ஸோ பேங்க் ஆர்பிஐ ரூல்ஸ் படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் அசட்ஸு, சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸு, டவுட்ஃபுல் டெட்ஸு, லாஸ் அசட்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேங்க் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அசட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா 0.40. ஸோ அடுத்தது சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸுக்கு வந்து 15, இதுதான் ப்ரொவிஷனு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்குல்ல, ஸோ அப் டு 1 yearக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னும் போது 25%. ஸோ அடுத்தது 1 to 3 yearsக்கு எவ்வளோ அப்படின்னாக்கா 40%. ஸோ அடுத்தது மோர் தேன் 3 yearsக்கு 100. நெக்ஸ்ட்டு லாஸ் அசட்ஸ், ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 100%. ஸோ இதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அப்படியே ஜஸ்ட்டு கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில். ஸோ கேல்குலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி போடணும் அப்படின்னா 14,91,300 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் 0.40 டிவைடட் பை 100. ஸோ இப்படி போட்டிருந்தாக்கா நம்மளுக்கு பர்சன்டேஜ் பேசிஸில் வந்து வந்துடும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 5,965.2. ஸோ இங்கே போட்டிருக்கோமா 5,965.2. இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே அப்படியே எழுத வேண்டியது தான் 5,965.2. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ ஸ்டாண்டர்ட் அசட்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே 92,800 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் 15% தான் ப்ரொவிஷன்ஸ். ஸோ 15 டிவைடட் பை 100 நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர ஆன்சர் எவ்வளோ என்னும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 13,920. ஸோ இதுதான் இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆன்சர்ஸு. ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்போது ஸோ இங்கே பாருங்கள் 13,920. ஸோ இங்கே எழுதிட்டோமா. ஸோ அடுத்தது டவுட்ஃபுல் டெட்ஸுக்கு. ஸோ டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே
25,660 into அவங்க கொடுத்த ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ 25 divided by 100. ஸோ நம்ம அப்படி கேல்குலேட் பண்ணும்போது 6,415. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 3 years. ஸோ 15,640 into 40 by 100. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வர ஆன்சரு 6,256. ஸோ அடுத்தது மோர் தேன் 1 yearsக்கு அமௌண்ட் என்னும்போது 6,580 into 100 divided by 100. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணோம்னாக்கா ஸோ 100ல் 100 போயிடுச்சுன்னா மிச்ச பேலன்ஸு ஸோ அதே தான் வரும் இங்கே 6,580 அதே தான் வரப்போகுது. ஸோ அடுத்தது லாஸ் அசட்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா இங்கே 10,350. ஸோ இன்ட்டு 100 by 100. ஸோ 100 கேன்சல் ஆகிடுச்சு, மிச்ச பேலன்ஸு 10,350. ஸோ இப்போ நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்ல எல்லாத்துக்குமே. ஸோ லாஸ் அசட்ஸு, சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸு, டவுட்ஃபுல் டெட்ஸு எல்லாத்துக்குமே அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் 1 by 1 அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ 6,256 அடுத்தது 6,580 அடுத்தது 10,530. ஸோ இப்போ நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம எங்கே வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா வெறும் இந்த லாஸ்ட்டில் இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே இங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் 49,486.2. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் ரிக்வயர்ட். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரு. ஸோ ரொம்ப ஈஸியான சம் இது. ஸோ 5 mark சம்மு. ஸோ இப்படி தான் இந்த சம்மை கேல்குலேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, இது பர்சன்டேஜ் இப்படி தான் போட்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட தெரியல. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே 0.40 divided by 100 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி போட்டிருக்கோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.